2 நாட்களாக சென்னை மாநகராட்சியின் வடகிழக்கு பருவமழை வந்த காரணத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மாநகராட்சி எடுத்திருக்கிற போர்க்கால நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆணையை பெற்று பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு உள்ள போர்க்கால அடிப்படையிலான நடவடிக்கைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை போர்க்கால அடிப்படையில் சென்னை மாநகராட்சி குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், சென்னை மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைந்து சிறந்த முறையில் மீட்பு பணிகளை செயல்பட்டதில் பெரும்பாலான பகுதி வாழ் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சென்னை மாநகராட்சி பகுதியில் கடும் மழையின் காரணமாக 859 இடங்களில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டு சென்னை மாநகராட்சியின் 23,500 பணியாளர்களின் கடும் முயற்சியினால் 591 இடங்களில் நீர்த்தேக்கம் முழுமையாக அகற்றப்பட்டு மீதமுள்ள 268 இடங்களில் சூழ்ந்திருக்கிற நீரை அகற்றுகிற பணி மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி மழையினால் பாதிக்கப்பட்டவர்களை 37,000 நபர்களை 96 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இன்று 53 முகாம்களாக குறைக்கப்பட்டு அவற்றில் 10,392 நபர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று 1,70,000 உணவுப் பொட்டலங்களும் 27,000 ரொட்டி பிரெட் பாக்கெட்டுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் பொது சுகாதாரத்துறை அனைத்து மண்டலங்களிலும் 216 மருத்துவ முகாம்களை நடத்தி இதுவரை 39,827 பயனாளிகள் பயனடைந்திருக்கிறார்கள். மண்டலம் 1 திருவொற்றியூரில் பெரிய குப்பம், சின்ன குப்பம், ராமநாதபுரம், ஜே நகர், அன்னை சிவகாமி நகர், கேவி குப்பம், சின்ன எர்ணாவூர், சத்தியமூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கி இருந்த நீரை பம்பு செட்டு மூலம் வெளியேற்றப்பட்டு சுமார் 4,800 குடும்பங்கள் தங்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள். மண்டலம் 2 மணலி பகுதியில் புழல் ஏரி உபரி நீர் கால்வாய்க்கரை பொக்களின் உதவியை கொண்டு சென்னை மாநகராட்சி பலப்படுத்தியதாலும் இந்த பகுதிகளில் கால்வாய்களை சரி செய்து பம்பு செட்டு மூலம் மழை நீரை வெளியேற்றியதால் ஜே நகர், ஜாகிர் ஹுசேன் நகர், நியூ எம்ஜிஆர் நகர், CPCL நகர், அருளானந்தம் நகர், ஹரிகிருஷ்ணன் நகர், தில்லைபுரம், எல்லைபுரம், லப்பைமேடு முதலிய இடங்களில் வசிக்கும் 2,500 குடும்பங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள். மண்டலம் 11 வடசரவாக்கத்தில் உள்ள லக்ஷ்மி நகர் விரிவாக்கம், அன்பு நகர்,
புவனேஸ்வரி நகர், கணேஷ் கல்யாண அவென்யூ நகர், ஸ்டெர்லிங் அவென்யூ ஆகிய பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக தேங்கியிருந்த நீரை அதிக திறன் கொண்ட பம்பு செட்டுக்கள் மூலம் முற்றிலுமாக வடிக்கப்பட்டு அங்கு வாழும் பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள். மண்டலம் 14 பெருங்குடியில் உள்ள மடிப்பாக்கம் ராம் நகர், வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு, செல்வகணபதி அவென்யூ, சரவணா நகர் ஆகிய பகுதிகளில் மழை நீரால் சூழப்பட்டு 5000 குடும்பங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருந்தது. சுமார் 1000 வீடுகளில் நீர் புகுந்திருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அறிவுறுத்தலின்படி அத்தனையும் சென்னை மாநகராட்சி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட நிலையிலே இருந்த அவர்களை அருகாமையிலே உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். கடந்த 5 தினங்களாக சென்னை மாநகராட்சியின் பணியாளர்கள் பொக்லீன் பம்புகள் கொண்டு முழுமையாக அந்த பகுதியிலே சூழ்ந்திருந்த மழைநீர் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று அனைத்து குடும்பங்களும் தங்களுடைய இருப்பிடத்திற்கு திரும்பிவிட்டனர். மண்டலம் 14 அணை ஏரியில் 18/11/2015 அன்று இரவு 11 மணிக்கு உடைப்பு ஏற்பட்டுவிட்டது. மாநகராட்சி அலுவலர்கள் உடனுக்குடன் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று 1 மணி நேரத்தில் மீட்பு பணிகளை மேற்கொண்ட காரணத்தால் கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் ஆபத்திலே இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். வேளச்சேரி தாம்பரம் சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கும், ஆனால் அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் மீட்பு பணிகளை எந்த தொய்வுமின்றி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவரும் தீவிரமாக அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். 71 சூப்பர் சக்கர்கள், 21 கழிவுநீர் அகற்று ஊர்திகள் இந்த பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க மனித உயிரிழப்பிற்கும் சேதமடைந்த வீடுகளுக்கும் உரிய நிவாரண உதவிகள் மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு அந்தந்த பகுதிகளிலே இருக்கிற அமைச்சர்கள் போனால் அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாவட்டத்தில் இதுவரை வடகிழக்கு பருவமழையின் காரணமாக உயிரிழந்த 3 நபர்களின் குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக தலா 4 லட்சம் வீதம் 12 லட்சம், சேதமடைந்த 60 வீடுகளுக்கு நிவாரண உதவியாக 2,55,600, மொத்தம் 14,55,600 வழங்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சியும் குடிநீர் வழங்கல் வாரியமும் மாவட்ட நிர்வாகமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணையின்படி ஒவ்வொரு பணியையும் ஒவ்வொரு நாளும் மிக சிரமை எடுத்துக்கொண்டு போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்த காரணத்தால் இன்றைக்கு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தண்ணீர் சூழ்ந்த வீடுகளிலே இருந்த பகுதிகளிலே பாதிக்கப்பட்ட குறிப்பாக மாணவ மாணவியருக்கு அவர்களுக்கு இழந்த புத்தகங்கள், அதை போல சீருடைகள், ஒரு குடும்பத்திற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ரேஷன் அட்டை, ரேஷன் கார்டு வழங்குவதற்கு உத்தரவிட்டதின் அடிப்படையிலே இன்றைக்கு துரிதமாக உடனடியாக வருவாய்த்துறை அந்த கணக்குகளை எல்லாம் எடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த கணக்கின்படி
22ஆம் தேதி வரை ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி வழிகாட்டுதலின்படி 22ஆம் தேதி வரை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை உள்ளது. அதிலே இந்த பள்ளிக்கூடங்களுக்கு 22ஆம் தேதிக்கு பின்பு செல்லக்கூடிய நிலையிலே புத்தகம் இல்லையே என்ற நிலை மாற வேண்டும் என்பதற்காக அவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற சிறப்பான ஏற்பாடை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதை போல ரேஷன் அட்டை இழந்தவர்களுக்கும் உடனடியாக துரிதமாக கொடுக்க வேண்டும் என்பதை உணவு வழங்கல் துறை இன்றைக்கு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு பகுதிகளிலே பொருட்கள் மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் இருக்கின்றதா என்று ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் அதை தெரிவித்தார்கள். ஆகவே அடிப்படை மக்களுக்கு தேவையான என்னென்ன பாதிக்கப்பட்ட நிலையிலே உள்ளவற்றையெல்லாம் துரித நடவடிக்கையாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு எடுத்து வருகின்றது. பல்வேறு துறைகள் இந்த பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றன.